பண்ணுவாங்க. ஏன்னா கோமாளித்தனம் பண்ற எல்லாரையும் கிண்டல் பண்ணுவது இயல்பு. அது மனித இயல்பு. அது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா, அது உங்களுக்கு வலி ஊட்டுற மாரி இருந்தா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, விளையாட்டு விஷயத்துல ஏதாவது நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து வச்சு சொல்றதுக்கும் ஒண்ணும் அங்க இல்ல. இத வந்து சில பேர் எப்படி கொண்டு வராங்கன்னா, பாயிண்டா பேசுறாரு பான்ட்டு. இங்க பாருங்க, பாயிண்டா பேசுறதுன்னா, நெறைய விஷயங்கள்ல நெறைய பாயிண்ட் எடுத்து வைக்கிறது. ஒரே பாயிண்ட்ட முதல் நாள்ல இருந்து 24 மணி நேரமும் ஒரே பாயிண்ட்ட 38 நாளும் திரும்ப 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 சொல்றது நல்ல பாயிண்ட் கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது. அது முட்டாள்தனம். அதனாலதான் அது பார்க்க இம்ப்ரெசிவாவும் இல்ல. ஸோ கேம் வைஸாவும் அங்க ஒண்ணும் இல்ல. இப்போ பிசிக்கல் டாஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிசிக்கல் டாஸ்க் உங்களுக்கு தெரியும்ல, அவரால் நிஜமாலே பிசிக்கல் டாஸ்க்கும் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்திலயும் வந்து அவரால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ எந்த ஆங்கிள் எடுத்து வச்சு பார்த்தாலும் நல்லதுன்னு சொல்றதுக்கே அங்க ஒண்ணுமே கிடையாது. நல்லதுன்னு சொல்றதுக்கே இதை நான் இப்ப எனக்கு கமருதீன் சுத்தமா பிடிக்காது, ஓகேவா? ஆனா கமருதீன் வந்து நடிக்கிறாரு, அன்னைக்கு அப்படி நடிக்கிறாரு. அது என்னது, புதுப்பேட்டை படத்துல இருந்து ஒரு சீன் எடுத்து நடிக்கிறாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா இப்படி பண்றானேன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. எனக்கு அவனை சுத்தமாவே பிடிக்காது, ஓகேவா? ஆனா எனக்கு அந்த ஒரு ஃபீல் வருது. அவர் வரைஞ்சு காட்டுறாரு. அது பார்க்கும்போது அப்படி என்னடா இவ்வளோ டேலண்டட்னு வருது. பாடுறாரு, என்னடா இவ்வளவு நல்லா பாடுறானே, இவ்வளவு டேலண்ட் இருக்கேன்னு என்னால இதெல்லாம் இருக்குன்னு எடுத்து சொல்றதுக்கு நல்லது இருக்கு அங்க. டேலண்ட்ஸ் இருக்கு அங்க எடுத்து சொல்றதுக்கே. இல்லாத ஒரு இடத்துல, அதாவது வராத படிப்ப வா 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 வானா எப்படி வரும்? இருக்குல்ல, இருந்தா தானே சொல்ல முடியும். இல்லனா ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. நீங்க அதை தவறா எடுத்துக்காதீங்க, எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. பட் ஒரு விஷயம், நல்லது சொல்ல முடியலன்னா நல்லது சொல்ல முடியாது. நல்லது இருந்தா தான் சொல்ல முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிளஸ் என்னோட இனிஷியல் ஸ்டான்ஸ் சொன்னேன் இல்லையா, ஜாதியவாதிகளும் ஜாதி வெறி பிடிச்சவர்களும் அந்த மனநிலையும் நான் முழுசா 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 வெறுக்கிறேன். அந்த ஸ்டான்ஸை எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் மாத்திக்கவே மாட்டேன். தீண்டாமை ஓகேங்க. தீண்டாமை பெருங்குற்றம் முதல் பக்கத்திலே இருக்கு. நான் படிச்ச எல்லா புக்லயும் அது முதல் பக்கத்துல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே தீண்டாமை பெருங்குற்றம் பாவசெயல்னு குறிப்பிட்டு தான் இருக்கு. அதை மறுக்கவே இல்லை, நான் உடன்படுறேன். இந்தியன்ல எல்லா நாட்டிலையும் எந்த ஒரு மனுஷனுக்கும் நிகழக்கூடாத ஒரு பெருங்குற்றமா அதை நான் பார்க்கிறேன். அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா நீங்க சொல்ற ஒருத்தன் அவனுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, பெட்டிக்காரன் கோமாளி, அவன் வந்து ஒண்ணுமே இல்லை, அவன் பண்ணி பண்ணி வெறுப்பேத்திட்டான், வாழ்ந்துட்டான்னு சொல்றீங்க, அப்படியே வாழ்றான்னு சொல்றீங்க. உங்க வாயிலிருந்தே வெளியே வந்துருச்சு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. அவனுக்கு ஆம்பிஷனா இருக்கிறது அவனோட பிரச்சனை. அது அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கலையா, மற்ற தொந்தரவு பண்றானா இல்லையா அப்படின்றது டாபிக்ல தான் நம்ம போகணும். யாருக்கு அதெல்லாம் பிரச்சனை? அவன் பண்றதுனால யாருக்கெல்லாம் பிரச்சனைனா எனக்கு வெறுப்பா இருக்குங்க. அவன் பண்றது சுத்தமா அப்படி என்னடா இப்படி பண்றானே அப்படின்றது. ஆனா எனக்கு அது வந்து அவன் பண்றதுல ஒரு என்ன சொல்றது, வாழ்ந்துகிட்டு இருக்கானா அதை பார்க்கும்போது, டேய் என்னன்னா நீ இப்போ ஒருத்தன் நடிக்கிறானா, ஒருத்தன் வெறுப்பேத்துறானா, ஏய் என்னன்னா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கான், வேணும்னே வெறுப்பண்டிட்டு இருக்கானோ, வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கானோ, இவன் என்னன்னா அவன் நம்மள கடுப்பா இருக்க அவனை பார்த்தாவே அப்படின்னு இருக்கும். அவன் ஒரு விஷயத்த பண்றது அது அது அவன் வந்து கண்டினியூவா ஒரு விஷயத்த அவன் வந்து என்ன பண்றான்னா, ஆணித்தனமா நான் இப்படிதாங்க அப்படி எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். அது பார்க்க பார்க்க ரசிக்க வச்சிருது. அது ஒரு மாதிரி ஓகேப்பா, அவனால எனக்கு வந்து அப்ரிசியேஷன் மாறுது. அவன் மேல இருக்க ஒப்பீனியன் வெறுப்பு வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே அவன் ஏதோ என்னை சிரிக்க வச்சிடறான். அட் த எண்டு ஒரு பாயிண்ட்ல சிரிக்க வச்சிடறான். இப்ப அப்படிதான் எனக்கு வந்து படுது. படாதவங்க மாற்று கருத்து இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. வெறும் பார்த்து டிவி ஆஃப் பண்ணிட்டு போறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. எனக்கு அப்படி இருந்துச்சு. இப்ப எனக்கு வந்து ரசிக்கும்படியா இருக்கு. என்னோட பார்வை ஒருத்தனை வடிவேல் சாரா இருக்கட்டும், நம்ம இப்ப இருக்கிற யோகி பாபு சாரா இருக்கட்டும், எல்லாருமே இதை தாண்டிதான் வந்திருக்காங்க. எனக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் ஏதோ இந்த ஆளை பார்த்தா ஒருத்தன் வேணும்னே பண்ணி வெறுப்பேத்துறதுக்கும், ஒருத்தன் நம்ம சிரிக்க வைக்கணும், நம்ம வந்து யதார்த்தமா ஒருத்தன் பண்ணும் போதும் வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்றேன். அவ்வளவுதாங்க. நீங்க சொல்ற ஆளுகிட்ட, நீங்க சொல்ற பர்டிகுலர் ஆளுகிட்ட
நான் வாய்ப்பு ம். கிடைச்சும் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க ஏதோ ஒரு தயக்கம் அவங்களுக்கு. ரொம்ப பேர் இருக்காங்க, எல்லா சிஸ்லயும் இருக்காங்க. அது ம். இவர்கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ம். இவர் வந்து வாங்கிட்டாரு. அவங்க அப்போ ஏதோ ஒரு தயக்கம், வாய்ப்பு வரணும் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் வித்தியாசமா பாக்குறேன். ஆனா எல்லாருமே சூப்பர். இவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே இவரோட ம். எத்தனையோ ப்ராக்டிக்கலா ஷோ பண்ணியிருப்பாங்க, ப்ராக்டிக்கலா ம். ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பாங்க, சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவரை ம். விட ரொம்ப மேலான ஆட்கள் தான் இவங்களை விட பெரிய பெரிய கமிட்மெண்ட்லாம் ரொம்ப முடிச்சிருக்காங்க. ம். ஆனா அவங்க கூட இன்னைக்கு ஒரு பையன் வந்து நிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவன் ம். வாழ்ந்துட்டு என்னை வந்து ஒரு மாதிரி கொண்டு போறான் பாத்தீங்களா. சரி, ஓகே, அவன் இன்னைக்கு குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், அவன் கொடுத்த எந்த வாய்ப்பா இருந்தாலும் அவன் பயன்படுத்திக்கிறான். அது வந்து ம். அவன் துவண்டு ஓடாம பண் ஆமாங்க. என்ன அவன் ஓப்பனாவே சொல்றான், ஆமாப்பா நீ எனக்கு என்னை வந்து திட்டுவப்பா, எனக்கு 10 பேர் திட்டினா கூட நான் ஏதோ எனக்கு வந்து அவன்கிட்ட போய் நான் போய் நீ ரீச் ஆயிருக்கேன்னு நினைக்கிறான் அப்படின்னும் போது, ஆமால வந்துட்டான்ல அப்படின்ற மாதிரி. இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. இல்ல, பட் இல்ல. ஆனா நீங்க அந்த சொன்னதுல எனக்கு கோமாளித்தனம், புரியுது. எனக்கு அந்த கோமாளித்தனம் அவன் வாழ்றதுனால அவன் மேல வேணும்னே வெறுப்பு எனக்கு வந்து உண்டாகல. அவன் அவன் பண்ற விஷயங்கள் எனக்கு வந்து அவன் மேல வந்து ஆஹ் ரொம்ப வெறுப்பா வந்து உண்டு பண்றதுக்கு பதிலா அவன் பைத்தியக்காரன், அவன் ஏதோ லூஸ்தனமா பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இல்லாம ஏதோ ஒரு ஆம்பிஷனோட ஓடிட்டு இருக்கான்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை நான் சொல்லிக்கிறேங்க உங்ககிட்ட. இல்ல உங்ககிட்ட நான் தப்பே சொன்ன இல்ல, தப்பே பாயிண்ட்டுக்கு இல்ல. சொல்லிட்டேன். எனக்கு தீண்டாமை பெருங்குற்றம், அதை வந்து நான் ஆதரிக்கவே இல்லை. ம். அதுக்கு வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அது ம். என்னை ம். ஏமாத்தாத வரைக்கும், என் மேல ம். என்னை இன்னும் முட்டாளாக்காத வரைக்கும், என்னை இன்னும் ம். பைத்தியக்காரன் ஆக்காத வரைக்கும் எனக்கு நல்லதுதான். ஏன்னா ம். என் சுற்றுப்புறத்துலயும் என் கூட இருக்கவங்கள்ட்டையும் ம். நான் பாக்குறது, என் வீட்ல லேடிஸ் யாரும் அந்த மாதிரி இல்ல. எங்க வீட்ல எல்லாம் தங்கமா தான் இருக்காங்க. எங்க ம். சுத்தி இருக்கவங்க, என் சொந்தக்காரங்க ம். எல்லாருமே ம். எங்க பக்கத்து வீட்ல நீங்க விசாரிங்க. ம். அவங்கவுங்க வீட்ல விசாரிங்க. ம். நீங்க கண் திறந்து பாருங்க. யாரோ ம். ஒருத்தங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அது கண்மூடித்தனமா நம்பாதீங்க. அதை மட்டும் ம். நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூங்க. ம். சரி. நீங்க நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அ அவரோட கோர் ஆடியன்ஸே உங்கள மாரி யோசிக்கிற ஆட்கள் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, வீட்டுக்குள்ள பை த வே வீட்டுக்குள்ள என்ன சொன்னாருன்னா, அ இல்லப்பா நான் வந்து ரொம்ப சீரியஸா நடிச்சுன்னு இருக்கேன். என்கிட்ட வந்து நான் கோமாளித்தனம் பண்றேன்னு சொல்றாங்க. சிரிப்பு வருதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே புரியல நான் வந்து சீரியஸா நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதாவது ஒரு பிரம்மையில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் வெளியில இருந்து அத அ அ அ அவரு குடுக்குற விஷயங்கள பார்த்துட்டு, இது கோமாளித்தனமா இருக்குடா அப்படின்னு சொல்ற மனிதர்கள பார்த்து, அதாவது தெளிவா யோசிக்கிற மனிதர்கள பார்த்து, எ என்ன நான் சீரியஸா பண்ணின்னு இருக்கேன். இவங்க வந்து நான் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்களே என்ன பார்த்து. இவங்கலாம் வந்து பாவம்ப்பா அவங்களுக்கு புரியலப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா? அதுதான் அவரோட கோர் ஆடியன்ஸ். அந் இவரு பண்ற கோமாளித்தனத்த ஏதோ பயங்கரமா சாதிச்சுட்டாரு. எதையோ ஒரு கோல நோக்கி ஓடுறாரு அப்படின்னு யோசிக்கிற ஆடியன்ஸ் தான் அவரோட கோர் ஆடியன்ஸ். சரியா? இதுல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து அ ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல நெறைய இருக்கு. பட் இது இது முக்கியமானது. அவர்கிட்ட வந்து கெட்டது, இது சரி வராது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்து இது ஒண்ணு மட்டுமே கிடையாது. இதோட நெறையாவே இருக்கு. இப்ப அவர் வந்து சுபிக்ஷா மாரி ஒரு சின்ன பொண்ண பார்த்துட்டு அப்டின்னாரு இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் தெரியும். உங்ககிட்ட கேட்டா நீங்க வந்து அவருக்கு அப்போ எச்சில் ஊறிடுச்சு அதனால உறிஞ்சுட்டாருன்றுவீங்க. சோ நான் அத வந்து எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அது கடந்து போயிடலாம்னு நான் பார்க்குறேன். அப்ப அரோரா கிட்ட முத்தம் கேட்டது? அதுவும் ஏங்க குழந்தை தங்கச்சின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு கேட்ட தங்கச்சி குழந்தை அம்மா தங்கச்சின்னு கிட்ட கேட்ட மாரியா? அது இல்லங்க. தங்கச்சின்னு சொல்லிட்டு நேத்து கல்யாணம் திவ்யா பண்ணிக்க கிட்ட பக்கத்திலேயே போயிட்டு அந்த ஜெயிலுக்கு வெளியே பேசிட்டு இருக்காங்க. திவ்யா கிட்ட போயிட்டு அவங்க அவரோட அவரோட அந்த ரொமான்டிக்கா அவர் ட்ரை அது பண்றாரு. ரொமான்டிக்கா லைவ்ல இருந்தது. பார்த்தேன். ஆ. அவங்ககிட்ட அவ்வளவு போல்டா இருக்க மாற்று கருத்து இருந்தா பட்டு டேய். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருங்க, ரிவ்யூ கிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துட்டு ம். போயிருக்காங்க. டேய் ம். தம்பி, ஏட்ட வச்சுக்காத, ஓடி போயிரு. ஒரே வார்த்தையா சொல்லியிருக்கலாம். அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடைச்சிருவேன், இந்த மாதிரி சரி பண்ணாதன்னு இல்ல, பேசியிருக்கலாம். இல்ல. ஆனா ஆலன் இதே இருங்க, இருங்க. பிரசிடென்ட் ஆலன் சாண்ட்ரா ஒரு செகண்ட், ரொம்ப பிரஸ் நேரமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. கண்டஸ்டன்ட் பேர் என்னன்னு அவர் இன்னும் சொல்லவே இல்லையே. இதோ அவர் வரேன், இதோ யார பத்தி வரேன். தான் பேசுறாரு? சொல்லவே இல்ல இல்ல தேவையில்ல. அப்புறம் சொல்லட்டும்.
ஏங்க ஏன் அவர் சொல்ல மாட்டாரா? அவருன்னே தான் பேசுறா. கண்டஸ்டன்ட் பேரே சொல்றதுக்கு அது வெக்கமா இருக்குது. சங்கடமா அப்புறம் அவரை இருக்கிறது சப்போர்ட் பண்றாரு. கார்த்தினி அப்படி சங்கடமா இல்லைங்க. இருக்கிறதுனால தானே சொல்ல மாட்டேங்கிறாங்க. we have to அதுதான் understand others difficulty and அதுதான் uncomfort கார்த்தினி. சும்மாலாம் we should not put someone in spot, no, because see they are so uncomfortable in telling that, why we have to insist it. அதுதான் இப்போ 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 நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கிறத பார்த்துட்டு அவரும் புரிஞ்சுக்குவாரு. எதுக்கு வந்து திவ்யா அந்த இடத்துல வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்க, எதுக்கு இவங்கிட்டலாம் பேசிட்டு எப்படியும் கோமாளி தானே வந்துட்டு கடந்து இல்ல போயிருக்கலாம். செருப்பு கழட்டி காட்டின போது கூட பிளைன் கிஸ் தானே கொடுத்தாரு. அதுதான் அவ்வளவு மானு நல்லவர் தானே. கட்டுவாங்க. அவன் மானு கட்டுவேன். அது வந்து இங்க வெளில யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் இல்ல அதையும் அந்த ஆள் வந்து வேணா கிட்ட என்ன சொன்னான் அப்புறம் 2 நாள் ராத்திரி முன்னாடி, நான் சீரியஸா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பஃபூனுங்கிறானுங்க, காமெடியன்ங்கிறானுங்க, பைத்தியக்காரனுங்கன்னு தானே திட்டினாரு ரசிகர்களை. ஆமா ஓகே ஓகே. ராஜேஸ்வரனை பத்தி தான் பேசிருக்காரு. என்ன ராஜேஸ்வரன் கேட்க மாட்டீங்களா அதெல்லாம்? அவர் உங்களை தானே ஆமாங்க திட்டுறாரு. ஆமாங்க 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 கேட்கணும் தாங்க. நீங்க நீங்க கேட்கணும். எனக்கு தெரியுங்க. நீங்க வெளில நீங்க வருவாரு. அவர் வெளில வரும்போது நீங்க அவரை நோக்கி இந்த கேள்விகள் கேட்கணும். நான் யார் அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன், என்ன போயிட்டு பஃபூன்றியே நீங்க கேட்கணும் அவர்கிட்ட. 100% 100% உங்ககிட்ட நான் என்ன பண்றேன், நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்ல நான் பேசியே முடிக்கல. அது அவங்களே சொல்றாங்க உள்ள இருக்கவங்க. இங்க இத்தனையும் 4 பேரும் பார்த்துட்டு போயிருக்கு, உள்ள 3 பேர் சொல்றாங்க. அத்தனையும் போல்டா அடிச்சு கிழிச்சிருவேன்னு சொல்றாரு. அவன் வாழ்றான்ப்பா, அவனை என்னப்பா சொல்றது அப்படின்றாரு. நான் அவனை வாழ்றவனை போய் நான் திருத்துறதுக்கு வரல. என்னோட மாற்று கருத்து என்னன்றதை உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அவன் பைத்தியக்காரன், அவன் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. அவன் ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கான். திவாகர் கேவலமா பொறுக்கித்தனமா ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன ஒரு பாயிண்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல எனக்கு இம்ப்ரெஸ் ஆகுது. அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். சரி ஓகே, அவன் பைத்தியக்காரத்தனமா போயிடுறான். எனக்கு அவன் பண்றது கேவலமா அசிங்கமா செருப்படுத்து அடிக்கிற மாதிரி விட்டா நானே அவனை மூஞ்சி உடைக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் தான் இருக்கு. வச்சு செஞ்சு விட்டுருவேன் நான். எனக்கே அவ்வளவு கோவம் இருக்கு. இல்லைன்னா நான் சொல்லல. நீங்க என்ன கேவலமா நீங்க கேவலமா அவனை வந்து நான் தூக்கி பிடிக்கிறேன்னு நினைச்சா ஓகே. எனக்கு நான் சொல்ல வந்ததை தெளிவா சொல்லியிருக்கேன். எனக்கு என்னை ஏமாத்துற மாதிரி யாரும் என்ன பண்ணாதீங்க, எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது அவன் எனக்கு அட்மையர் பண்ணியிருக்கான் மத்தவங்க. not regarding this issue, that is something else. ஒரு நிமிஷம் சிக்கி, நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்கல்ல, அந்த கமெண்ட்டை நான் படிச்சுட்டேன். ஆக்சுவலா நீங்க இப்பதான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்க நாங்க வந்து டெலிபரேட்டா ஒருத்தரை பத்தி பேசணும்னு நாங்க ஆரம்பிக்கல. ஒருத்தங்க சந்தேகம் கேட்டாங்க, அவங்க பொதுப்படையா கேட்கறாங்கன்னு நாங்க நினைச்சோம். பட் அவங்க ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட பத்தி பேசுறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் தெரிஞ்சது. ஒரு 15 to 20 minutes ஆஃப் மோனோலாக். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது புரிஞ்சுது. ஸோ அதனால இப்போ நாங்க அந்த கண்டஸ்டன்ட பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு நீங்க சொன்ன கண்டஸ்டன்ட பத்தின ஒரு கருத்து உங்களுக்கு இருக்குன்னா தாராளமா வாங்க, விவாதம் பண்ணலாம். யாருமே கிரிட்டிசிசம்க்கு அப்பாற்பட்டவங்க இல்ல. சோ இது வந்து நீங்க என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம மடமாத்தாதீங்க. இப்போ திஸ் இஸ் நாட் அவர் விஷ். நாங்க நினைக்கல இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ட பத்தி பேசணுங்கிறது எங்களோட ஏம் கூட கிடையாது. இது வந்து அவங்க அந்த கண்டஸ்டன்ட் ஏன் நீங்க வந்து அந்த கண்டஸ்டன்ட வெறுக்கிறீங்க அப்படின்னு இப்போ ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ மடமாத்த வேண்டாம். இதை முடிச்சுட்டு இப்ப இந்த டாபிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களும் மேல வாங்க. இங்க பேசுறவங்க தானே, நீங்க மேல வாங்க, பேசலாம் அதை பத்தியும். சாரி இந்த டாபிக் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரன் ஃபர்ஸ்ட் மேல வந்த உடனே 2 ஸ்டேட்மெண்ட் வச்சாரு இல்லையா? அதுல மட்டும் எனக்கு 2 கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. சரி பேசுவோம். அவரு மேல வந்த உடனே எடுத்த உடனே கேட்டாரு, என் பாட்டியும் அவர் பாட்டி அவருதான் சொன்னாரு, என் பாட்டி ஏன் இப்பெல்லாம் வந்து டீ குளிக்கல, உடன்கட்டை ஏறல, சதி ஏன் இல்லைன்னு கேட்டாரு. அது ஏன் இல்லைன்னு கேக்குறாரா இல்ல ஏன் அதை ஒழிச்சாங்கன்னு கேக்குறாரா? அதாவது அவங்க பாட்டி, உங்க அம்மா, உங்க பொண்டாட்டி, உங்க பொண்ணு, உங்க தங்கச்சி எல்லாம் இப்பவும் உடன்கட்டை ஏறணும்னு ஆசைப்படுறாரா, இல்ல ஏன் அதை ஒழிச்சீங்கன்னு நம்மள பார்த்து கோபமா கேள்வி கேக்குறாரா? எனக்கு அது ஒண்ணு புரியணும். 2வது, எங்க அம்மா எங்க பாட்டி 8 குழந்தையோட விதவையா வந்துட்டு வைராக்கியத்தோட வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மா வந்து கைம்பெண்ணா வாழ்ந்தது, அவருதான் விதவைன்னு சொன்னாரு, நான் சொல்ல விரும்பல, அந்த வார்த்தை அவருது. அவங்க அம்மாவும் பாட்டியும் கைம்பெண்ணா வாழ்ந்ததுக்கு பேர் வைராக்கியமா இல்ல சமூக அழுத்தமா? அது வைராக்கியமா தான் வாழ்ந்தாங்கன்னு அவங்க அம்மாவும் பாட்டியும் சொல்லணுமா,
இல்ல ராஜேஸ்வரன் வந்து சொல்லணுமா? எனக்கு இது ரெண்டுக்கு மட்டும் பதிலோ இல்ல விளக்கமோ ரெண்டுல எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான். சரிங்க, ராஜேஷ் உங்கள்கிட்ட நான் சொல்லுங்க. தெளிவா சொல்றேன். என்ன வந்து ஏமாத்திருக்காங்க, என்ன வந்து இது வந்து இந்த சமூகம் வந்து பெண் அடிமைப்படுத்தியிருக்கு, பெண் அடிமைக்கு உட்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்பயும் சொல்றேன், என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே குற்றவாளிகள் இருக்காங்க. குற்றவாளிகள் பெரும்பான்மையா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மை இப்போ என்னை வந்து ஏமாத்துறது எப்படி ஏமாத்துவானா, பூச்சாண்டி ராஜேஷ் இருக்கு இதெல்லாம் பூச்சாண்டி நான் இருக்கு. அரை மணி நேரமா உட்காந்து கேட்டுட்டேன். ராஜேஷ் இருக்கிற நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நான் பேசுறது டைரக்டா 2 கேள்விதான் கேட்டேன். நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், என் பாட்டி ஏன் உடன்கட்டை ஏறல, எங்க அம்மா ஏன் உடன்கட்டை ஏறல, என் கொள்ளுப்பாட்டி ஏன் உடன்கட்டை ஏறலன்னு கேட்டீங்க. உடன்கட்டை ஏன் ஏறலைங்கிறது உங்களுக்கு சந்தோஷமா வருத்தமா? இனிமே உங்க பொண்ணு, உங்க பொண்டாட்டி, உங்க தங்கச்சி எல்லாம் இனிமே உடன்கட்டை ஏறணும்னு ஆசைப்படுறீங்களா படலையா? இது ஒரு கேள்வி. 2வது, எங்க அம்மாவும் என் பாட்டியும் 8 குழந்தையோட விதவையா வைராக்கியமா வாழ்ந்து என்ன வளர்த்துனாங்கன்னு நீங்க, அதுக்கு பேர் வைராக்கியம் நீங்க சொல்லணுமா, உங்க அம்மா சொல்லணுமா, உங்க பாட்டி சொல்லணுமா? அவங்க ஏன் கைம்பெண்ணாவே வாழ்ந்தாங்க சாகர் மட்டும் அப்படிங்கிறது சமூக அழுத்தமா இல்ல அவங்க விரும்பி ஏத்துக்கிட்டாங்களா? அதுக்கு பேர் வைராகியம்னு யார் சொன்னது? நீங்க சொல்றீங்களா அவங்க சொல்றீங்களா? இது 2க்கு மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. மறுபடியும் முதல்ல இருந்து அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி கூவுச்சின்னு ஆரம்பிக்காதீங்க. ஐம் சாரி, உடன்கட்டை ஏறுறது உடன்கட்டேன் தப்புதாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்கட்டை ஏறுறது தப்புதாங்க. சத்தி ஆனா என்னை சுத்தி என் சமூகத்துல என்னை சுத்தி நடக்கலைங்க. ஐயா நீங்க விசாரிச்சு உங்க வீட்டுல கேள்விய கேளுங்கன்னா சொல்றேன். புரிஞ்சுக்கோங்கய்யா, கேள்விய புரிஞ்சுக்கோங்கய்யா. சத்திய அது அபாலிஷ் வந்து பண்ணது, see சத்தி இருங்க. சத்திய அபாலிஷ் பண்ணது அந்த மேல் பிராக்டிஸ்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணாங்க. இது வேண்டாம், இந்த பிராக்டிஸ் நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணாங்க. இது வரைக்கும் புரியுதா? இப்போ எங்க வீட்டு பெண்கள் இல்ல வந்து ஆலன் ஒரு நிமிஷம், எனக்கு வேற ஒரு டவுட் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க ராஜேஸ்வரன். நீங்க வெச்ச சத்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னு நம்புறீங்களா? இருங்க நாங்க தான் வரேன். சத்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னு நம்புறீங்களா? அது வரலாறு கரெக்ட்னாவது நம்புறீங்களா? அது அபாலிஷ்டா பண்ணாங்கன்னு நம்புறீங்களா? ஏன்னா ஆலன் அந்த டவுட் எனக்கு வந்து கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டதுனால வந்திருக்கு. நம்புறீங்களா இல்லையா? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல அது புனைவுன்னு நினைக்கிறீங்களா? நம்புறேங்க. தப்புதாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது தப்புதான். ஆனா நான் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு நான் சொன்னது. யாரு யாரு இருங்க, என்னத்தை நம்ப வச்சாங்க, எதை நம்ப வச்சாங்க? ஒண்ணு நடக்கல, அது ம், நடந்ததுன்னு உங்களை நம்ப வச்சிருக்காங்க. ம். எதை நம்ப வச்சிருக்காங்கன்றத சொல்லுங்க எனக்கு. உடன்கட்டை ஏறுறது இருக்கட்டும், ரொம்ப விஷயம். சரி, ஓகே. உங்களுக்கு பாயிண்டா கேக்குறீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி உடன்கட்டை ஏறுறது என் சமூகத்திலயோ என் பக்கத்துல இருக்க சமூகத்திலும் நடக்கல. நான் நடக்கவே இல்லையான்னு கேட்டாங்கன்னா நடந்திருக்கு. அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அது எனக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. எங்க அது நடந்திருக்கு? ஐம் சாரி உலக அலன். எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலங்க. ஆனா ஓகே எனக்கு இருங்க. தெரியாத கேட்டீங்கன்னா பேசக்கூடாதுல ப்ரோ. இல்ல ஒரு இல்ல நிமிஷம். சத்தி குடும்பத்துல வந்து அபாலிஷ் பண்ணது 1829ல அபாலிஷ் பண்ணாங்க. அது நடந்த செஞ்சுரிஸ்ல இந்தியன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அபாலிஷ் பண்ண ஒரு ஃபேக்டர் இது. நம்ம அது ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருக்கோம். நீங்க இப்ப அசால்ட்டா வந்து நீங்க தமிழ்ல சொன்னது வாயில வரல. சோ சத்தி பத்தி அவ்வளவு ஈஸியா வந்து தெரிக்க விடுறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்னை ஏமாத்திருக்காங்க, நான் இப்படி நடந்துக்கிட்டேன், என் வீட்டுல இப்படி இல்ல, நான் அப்படி இல்ல அப்படிங்கிறீங்கல்ல. நாங்க இன்னொன்னு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சதி நம்ம சவுத் இந்தியால இல்லவே இல்ல, அது நார்த் இந்தியா. எக்ஸாக்ட்லி. நீங்க இப்ப சொல்றீங்கல்ல ப்ரோ, நீங்க எப்படி இதை சொல்றீங்கன்னு தெரியல. நீங்க என்ன தைரியத்துல சொல்றீங்கன்னு தெரியல. ஆலன் ஐம் ட்ரூலி சாரி டு சே திஸ். பட் ஆனா இப்ப இந்த கால் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க பேட்டன் குருட்டும் பார்க்கல, இந்த மாதிரி நடந்திருக்கு, நடக்கவே இல்லைன்னா உங்களால சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் லீகலி ஆன்சரபிள் ப்ரோ. சும்மா that நினைச்சதெல்லாம் இங்க is வந்து what அடிச்சுட்டு I'm இருக்க முடியாது. questioning. Is it your assumption? Like நீங்க என்ன சொல்றீங்க? வரலாறு ஒரு Where did you get புனைவுன்னு this from? சொல்றீங்களா? புனைவுன்னு சொல்றீங்களா? இல்ல ஏன்னா நீங்க 2 விதமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. நடந்துச்சு, ஆனா என்ன சுத்தி நடக்கல, என்ன சுத்தி நடக்குதுன்னு என்ன நம்ப வச்சுட்டாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல சதி இருந்ததுன்னு யார் சொன்னது? எந்த தலைவர்கள் கோட் பண்ணாங்க? ஆலன் நான் இந்த டைம் எடுத்துக்கிறேன். எந்த தலைவர்கள் கோட் பண்ணாங்க? ரொம்ப வெளிப்படையா எக்ஸாக்டா நேமோட சொல்லுங்க. ஏன்னா இவ்ளோ பேசியாச்சு, நீங்க நிறைய பேசிட்டீங்க, நாங்க இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்தோம். சோ லெட்ஸ் பி வெரி கிளியர் இன் வாட் வி ஆர் சேயிங். சோ நீங்க சொல்லுங்க, உங்களை தமிழ்நாட்டுக்குள்ள சதி இருக்குது அப்படின்னு உங்களை நம்ப வச்சது யாரு? இன்ஃப்ளூயன்சர்ஸ். என்னை சுத்தி இருக்கிற பேரு
ரொம்ப பேரு பேருக்கு கேட்கக்கூடிய பேரு 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 குறிப்பிட்ட இல்லைங்க, எல்லா கட்சியில இருக்கவங்க, எல்லா சமூகத்துல, எல்லா அவங்க கட்சியில சொன்னாங்க எந்த இருக்கக்கூடிய கட்சியில ஆதாயம் இருக்கிறவங்க தேடக்கூடிய இருக்கிறவங்க ப்ளீஸ் எந்த ஜாதியை கட்சியில வச்சு இருக்கிறவங்க ஒரு ஓட்ட நிமிஷம் வச்சு நோ வாட்டர் பவுட்ரி ப்ளீஸ் எந்த கட்சியில இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல சக்தி இருந்ததுன்னு சொன்னாங்க? வெரி கிளியர் கொஸ்டின். அப்போ நானும் உங்ககிட்ட கேக்குறேன், எந்த நான் இப்போ என்ன இவ்வளவு நேரம் சொன்னதுல நீங்க உங்களுக்கு கேள்வி எல்லாம் உங்களுக்கு கேட்டு முடிச்சிட்டீங்கல்ல, இட் இஸ் அவர் டர்ன்ல. ஏன்னா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சீங்க, என்ன நம்ப வச்சுட்டாங்க சதி இருக்குன்னு. தமிழ்நாட்டுல சதி இருக்குன்னு உங்ககிட்ட எந்த கட்சி சொல்லுச்சு? இல்ல எந்த தலைவர் சொன்னாங்க? இல்ல எந்த இன்ஃபுளுசர் சொன்னாங்க? டிஎம்கே, No one. No one. I highly condemn this. நீதி கட்சி, டிஎம்கே, ஏடிஎம்கே, அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல சதி இருந்ததுன்னு சொன்னாங்களா? ஏங்க எப்ப எந்த எல்லா ஆர்டிக்கல்ல இத்தனை இல்ல நாளா எந்த என்னங்க இருங்க பேசிட்டு தமிழ் ஒரு இருக்காங்க? செகண்ட் இத்தனை நாளா ஒரு என்ன செகண்ட் பேசிட்டு ஒரு ஒரே செகண்ட் நிமிஷம் நீங்க வந்து அரசியல் கட்சிகளை எல்லாம் விட்டுருவோங்க. அரசியல் கட்சிகளை எல்லாம் விட்டுருவோம். நீதி கட்சி சொல்லிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? நீதி கட்சினா கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அறிக்கை இருக்கும் இல்லையா? இந்த மாநாட்டுல இந்த தேதியில இந்த இடத்துல சொன்னாங்கன்னு விடுதலை அறிக்கை இருக்கும், இல்ல சுதந்திர அறிக்கை இருக்கும், இல்லாட்டினா உங்களுக்கு பத்திரிகை செய்தி இருக்கும். அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது கொடுங்க. நான் கேஸ் போடுறேங்க, நீங்க போட வேண்டாம், நான் கேஸ் போடுறேன். அதான் நாங்க சொல்றோம், யாரு தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குற்றம் நடந்திருக்கா இல்லையா? குற்றம் நடந்திருக்கு, ராஜேஸ்வரன் கூட வர வேணாம். ராஜேஸ்வரன் நீங்க இருங்க கார்த்தினி, அவர் ஏதோ சொல்ல வராரு. பண்ணல. நீங்க ஒரே நிமிஷம் கார்த்தினி, அந்த கேள்விக்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் கொடுங்க. சொன்னதுனால நீதி கட்சி சார்பாவே கேக்குறேன். நீதி கட்சியில கட்சி ஆரம்பிச்ச பட்டுமுத்து முதலியார் சொன்னாரா? இல்ல அதுக்கு பச்சை முதலியார் சொன்னாரா? இல்ல லட்சுமண முதலியார் சொன்னாரா? இல்ல அதுக்கப்புறமேட்டு வந்தவங்க சொன்னாங்களா? இல்ல அதுக்கப்புறமேட்டு திராவிட கழகமா மாறினதுக்கு அப்புறம் பெரியார் சொன்னாரா? இல்ல உங்க பாஷையில சொல்லணும்னா ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னாரா? இல்ல அதுக்கப்புறம் வந்த மணியம்மை அம்மா சொன்னாங்களா? அதுக்கப்புறம் வந்த வீரமணி சொன்னாரா? விடுதலை ராஜேந்திரன் சொன்னாரா? யார் சொன்னாங்கிறத சொல்லுங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நான் முடிச்சிருக்கேங்க, நான் கேஸ் ஷூட் பண்றேன். அத்தனை பேரும் பேசி இருக்காங்க. அது நடந்திருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். குற்றம் நடந்திருக்கு. எல்லாருமே பேசி இருக்காங்க. குற்றம் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு நிமிஷம் நான் இன்டர் பண்றேன். எல்லாமே ஆர்டிகுலேட் தான். எல்லாமே ஆர்டிகுலேட் தான். ஓகேவா? பெரியார் பேசுன எல்லாமே ஆர்டிகுலேட் தான். இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா புத்தகமா ஒரு நிமிஷம் அவர் வேற ஒரு இடத்துக்கு வராரு. ஒரு நிமிஷம் இருங்கங்க ஒரு நிமிஷம். ஓகே இருங்க. அப்போ நீங்களே இல்லங்க, அது மேட்டர் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. சோ நடந்ததை பத்தி தானே பேசினாங்க. அப்ப அவங்க உங்ககிட்ட போய் சொல்லல. ஒரு நார்த் இந்தியால நடந்த ஒரு விஷயம் தவறுன்னு பேசியிருக்காங்க. ஓகேவா? அப்ப உங்ககிட்ட பொய் சொல்லல. அவங்க பொய் சொன்னாங்க. நீங்க சொன்னது பொய். நீங்க ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து பொய் பேசியிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு 20 நிமிஷமா பொய்யா பேசிட்டு இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். ஏன்னா இப்ப உங்க வாயிலேயே வந்துருச்சு நடந்த ஒரு விஷயத்தான் அவங்க பேசினாங்கன்னு. அப்ப இத்தனை நேரம் நீங்க பொய் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை நீங்க மறுக்கவே முடியாது. ஏன்னா இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அது நடந்த விஷயத்த அது தப்புன்னு பேசியிருக்காங்கன்னு. ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொல்லியிருக்கேன், தீண்டாமை பெருங்குற்றம். குற்றம் எங்க நடந்தாலும் உடன்கட்டை ஏறுதலுக்கும் தீண்டாமைக்கும் என்ன சம்பந்தம்? உடன்கட்டை ஏறுறது தப்புதான். அது எனக்கு நடந்திருக்கு. கோச்சுக்காதீங்க ஐயா ராஜேஸ்வரன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு அரசியல் தெளிவும் இல்ல, நம்மளுக்கு ஹிஸ்டரியில என்ன நடந்ததோ உங்களுக்கு தெரியல. இதை பத்தி எல்லாம் நீங்க பேசுறதை தவிர்த்துருங்க. கேஸ் போட்டாங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. தயவு செய்து உங்களுக்கு அட்வைஸாவே தரேனே, நீங்க வந்து கண்டதையும் பார்த்து ரசிக்கிறீங்க, அது கூட பரவாயில்ல, அது உங்களோட சுதந்திரம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் உங்களோட சுதந்திரம் கிடையாது. பேசிட்டீங்கன்னா வந்து தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இதெல்லாம் தவிர்த்துருங்க. நீங்க சொல்றதுல எதுவுமே உண்மை கிடையாது. ஓகே? ஒரு நிமிஷம் அலன். இந்த கமெண்ட்ல கம்பு சுத்துற, நான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அலன். நான் ரொம்ப அஃபென்சிவா கமெண்ட் போட்டவங்களுக்கு மட்டும்தான் இதை சொல்லுவேன். இந்த கமெண்ட்ல கம்பு சுத்துற ஆசாமி வந்து எங்களை வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் குரூப்னாரு. இப்ப நீங்க ப்ரூஃப் வைக்கிறீங்க, இல்லன்னா கேஸ் உங்க மேலேயே விழும்.
இப்ப நீங்க ப்ரூஃப் வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என் பேரே உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என்ன எதை வச்சு நீங்க சொன்னீங்கன்னு எனக்கு ப்ரூஃப் வைக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் இந்த முத்திர குத்துறீங்க இல்லையா? யூ ஹேவ் டு கிவ் மீ ப்ரூஃப், அதர்வைஸ் யூ யோர் செல்ஃப் டெலீட் யுவர் கமெண்ட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் தி ரூம். டேக்கிங் திஸ் எஸ் நான் வந்து இது என் ரூம் கிடையாது தான், ஆனாலும் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க அக்யூஸ் பண்ணது எங்க எல்லாரையும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஆலன் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஆலன், இங்க பொண்ணுங்களை நாங்க சந்தோஷமா தான் வச்சிருக்கோம் அப்படின்னு ஆண்கள் சொல்றதுக்கு அத்தாரிட்டி கிடையாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் நானு. ஓகேவா? பர்சனலா ஐ ஃபீல் தட் தே டோன்ட் ஹேவ் எனி அத்தாரிட்டி டு சே தட். அதை சொல்ல வேண்டியது பெண்கள் தான். அப்படியே சொன்னாலும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு தான் ஒரு பெண்களால சொல்ல முடியும். என்னோட அத்தாரிட்டியில எந்த பாதிப்பு வரலன்னு தான் ஒரு பெண்ணால சொல்ல முடியுமே தவிர இங்க பெண்களுக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்ல முடியாது. இங்க வந்து இந்த இங்க இங்க இந்த திராவிட கட்சிகள் சொன்ன பெண்ணியம் வந்து இங்க தேவையில்லை, இங்க வந்து பெண்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க, ஏன் வருமா நான் சம்பாரிச்சத என் வீட்டுல கொடுத்துருவேன், அந்த நான் சம்பாரிச்ச அப்படிங்கறதுல இருந்தே பிரச்சனை இருக்குன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும், இங்க பொலிட்டிக்கல் அறிவு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் அகைன் ஸ்டில் நான் வந்து இப்படி இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாரும் தெளிவாதான் இருந்தாங்கன்னா போன வாரம் ஃபுல்லா உட்காந்து ஏன் விக்டிம் பிளேமிங் பண்ணாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்குங்க. நான் அந்த டாபிக் திருப்பி இங்க பேச விரும்பல. உட்காந்து ஒரு இன்சிடென்ட்டுக்கு மொத்தமா உட்காந்து கலெக்டிவா விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டு இருந்த அத்தனை ஆணைடியும் அந்த சரியானவங்களா? அப்ப அவங்களுக்கெல்லாம் பெண்ணியம் தேவைப்படலையா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் வந்து இப்போ பொலிட்டிசைஸ் ஆயிருந்தா உட்காந்து விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டோம். ஒரு வாரம் இன்ன வரைக்கும் உட்காந்து விக்டிம் பிளேமிங் எல்லாம் பண்ண மாட்டோம். இது ஒரு ரீசெண்ட் இன்சிடென்ட்ங்கிறதுனால திருப்பி கோட் பண்றேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ இன்சிடென்ட் நடந்திருக்கு. we still do victim blaming. என்னைக்கு நீங்க எல்லாம் விக்டிம் பிளேமிங் நிறுத்துறீங்களோ அன்னைக்கு வந்து இந்த உருட்டுங்க நான் நம்புறேன். இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் தெளிவடைஞ்சிட்டாங்க, இங்க வந்து பெண்ணியம் தேவைப்படல அப்படின்ற உருட்டை முதல்ல குறைஞ்சபட்சம் விக்டிம் பிளேமிங் நிறுத்திட்டு வந்து உருட்டுங்க, நான் நம்புறேன். சரியா? இங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களோட என்சிஆர்டி டேட்டா நீங்க வந்து திராவிட கட்சியோ லெப்ட் ஐடியாலஜியோ நம்ப வேண்டாம். என்சிஆர்டின்னு ஒரு டேட்டா இருக்கு. லைக் ஹோப் யூ கேன் ரீட் த டேட்டா. அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். போய் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் இந்தியா லெவல்ல எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பாத்துட்டு வாங்க. அதுல தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி கேஸ்ட் ரீதியான கிரைம் இந்தியா லெவல்ல எவ்வளவு இருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு போய் ரிசர்ச் பண்ணுங்க. முதல்ல do at least a basic research before coming into a forum and putting everybody's political stand into a question. சரியா? இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உங்க பொது கருத்துக்களை வச்சுக்கிட்டே இருங்க. உங்களால நான் இன்னாருக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியல. ஐ ஃபீல் பிட்டி ஃபார் யூ. எனக்கு உங்களோட சங்கடம் ரொம்ப புரியுது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நம்ம ஒரு கேஸ்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்மளால அது வெளிப்படையா சொல்ல முடியல. அதுதான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிற வெற்றி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாக்கி சொன்னாரு, தமிழ்நாடு எங்க வெற்றி பெறுதுன்னா பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுறது பெருமை இல்லைன்னு நிலநாட்டுறதுலதான் தமிழ்நாட்டோட வெற்றின்னு ஜாக்கி சொன்னார்ல. யூ ப்ரூவ்ட் இட். உங்களால வெளிப்படையா வந்து ஆமாங்க நான் இன்னும் சப்போர்ட்டர் தான் சொல்ல முடியலங்கிறது எங்களோட வெற்றி. அதை நீங்க டைரக்டா பேசி இருந்தீங்கன்னா அப்பவே டாபிக் உள்ள போயிருக்கலாம், முடிச்சிருக்கலாம். பட் நீங்க வந்து அவ்வளோ முறுக்கு சுத்துன்னு சுத்திட்டீங்க. பட் ஃபைனலி தேங்க்யூ. குற்றம் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு வழிமுறைகள் நீங்க உருவாகுது. பேசும்போது நாங்க யாராவது குறுக்க வந்தோமா? நாங்க பேசும்போதெல்லாம் குறுக்க வரீங்களே. ஐயா ஒண்ணும் இல்லையா, நீங்க வந்து ஏதோ படத்துல பார்த்த டைலாக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லாதீங்க. குற்றம் எங்க நடந்தாலும் நான் வந்து ஆஜராவேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்க பண்ணதே பெரிய தப்பு தான், இனிமேல்ட்டு அதை பண்ணாதீங்க. சரியா? அதோட நிறுத்திடுங்க. இதுக்கு மேல பேசினா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்ன்ற நல்ல எண்ணத்துல சொல்றேன். நான் ஒரு நிமிஷம் மதன் தயவுசெய்து அமைதியார் ப்ளீஸ். இதோட நிறுத்திடுங்க ராஜேஷ். பொறுமையா கையை தூக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், மத்தவங்க கருத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு என் கருத்தை கேட்க மாட்டீங்க. புரியல? ஸ்பீக்கரை வச்சு ஃபுல்லா பேச வச்சீங்க. இருங்களா, மத்தவங்களோட அவர் கருத்து பொலிட்டிக்கலா பேசுறப்ப ஸ்டாப் பண்ணிருக்கணும். அப்படின்னா நீங்க அவர் பெரியார் அண்ணன் பேசுறப்ப நீங்க நிக்க வச்சிருக்கணும். அவரை பேச வச்சுட்டு ஃபுல்லா நிக்க வச்சுட்டு இப்ப என் கருத்து வைக்கணும் எனக்கு புரியல. எனக்கு அப்ப நீங்க விட்டுற கூடாது அவரை. நம்ம எல்லாருமே பேசலாம் மதன், 1 by 1 பேசலாம். வெயிட் பண்ணுங்க, நம்ம எல்லாருமே பேசதான் போறோம். மதன் அவர் போனாலுமே நம்ம பேசதான் போறோம். ஏன்னா அவர் ஒருத்தருக்காக மட்டும் நம்ம பேச போறது இல்ல இல்லையா? சரி ராஜேஸ்வரன், உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா? சரிங்க, ஓகேங்க. அவ்வளவுதான். நீங்க எப்ப வேணா வாங்க, பிபி பத்தி பேசுவோம், ஃபன்னா பேசுவோம். நீங்க வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை நீங்க பேச கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் கத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியல, அது நீங்க பேசுறது வச்சே தெரியுது, உங்களுக்கு பேசிக்ஸ் கூட தெரியல.
அது கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். சரிங்க, ஓகேங்க, ரைட்டுங்க, ஓகேங்க. நல்லா இருங்க, எல்லாத்தோட வாழ்க முக்கியம் வளமுடன். ஒருத்தர் நீங்க பேசும்போது நாங்க யாருமே அன்மியூட் பண்ணல. நாங்க பேசும்போது அன்மியூட் பண்ணாம முழுசா கேட்டுட்டு பதில் சொல்ல கத்துக்கோங்க. ஸ்பீக்கர் நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல அதுதான். சோ நீங்க முடிச்சிருங்க. ஓகே, அவரோட ஆக்சுவல் பாயிண்ட் ஆஃப் ஒரு 2 மினிட்ஸ் தான், ஓகேவா? அதாவது அவரோட ஆக்சுவல் பாயிண்ட், அந்த 20 மினிட்ஸ் மோனோலாக அவாய்ட் பண்ணிட்டு அவரோட ஆக்சுவல் கொஸ்டின் ஆஃப் கமிங் டு வை ஆலன் இஸ் நாட் சப்போர்ட்டிங் திவாகர், வை ஆலன் ஆர் திஸ் ஃபோரம் இஸ் நாட் சப்போர்ட்டிங் திவாகர் அப்படிங்கிறதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகே, ஏன் வந்து இங்க நாங்க வந்து திவாகருக்கு எதிராக பேசுறோம்னா, அவர் வந்து வெளியே கேஸ்டிஸ்டா பிஹேவ் பண்ணியிருக்காரு, அதனால அவர் என்ட்ரியே ப்ராஹிபிட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதை தாண்டி அது வந்து இங்க இருக்கிற சில பேருக்கு இருக்கு. அதை தாண்டி பரவாயில்ல பேசுவோம், ஆடியன்ஸ் கேட்டுட்டு தானே இருந்தாங்க. அதை தாண்டி உள்ள அவர் ஒரு டேர்ம் வச்சுக்கிட்டே இருந்தாரு, கேரம் போர்டு விளையாடுறதுனால, அதாவது உள்ள அவருக்கு ஜெயிக்க திராணி இல்ல அப்படிங்கறத தாண்டி, அது வக்கீலன்னு கூட சொல்லுவேன், சரி கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரியா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் டீசெண்டா, திராணி இல்லைங்கிறத தாண்டி இன்னொருத்தன் ஜெயிச்சா அவன் ரோட்ல கேரம் போர்டு விளையாடிட்டு இருப்பான், அதனால ஜெயிச்சிட்டான். கேரம் போர்டு இஸ் அ ஸ்போர்ட். ஆனா இப்ப சமூகத்துல நீங்க அதை எந்த இடத்துல யார் விளையாடுறதா வச்சிருக்கீங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால உடனே அதுக்கு சப்போர்ட்டுக்கு வராதீங்க, அவர் கேரம் போர்டை பத்தி தானே பேசினாரு. நோ, we all know why he said that statement. புரியலன்னா உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம், அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வட சென்னை படம் பாத்தீங்களா? எல்லாரும் பாத்திருப்பீங்கல்ல. அதான் அதுல கேரம் போர்டு எதுக்கு வச்சாங்கன்னா, அதுல இருந்து தான் அந்த வாழ்வியல்ல இருந்து கொஞ்சம் முன்னேறி வரணும்ன்றதுக்கு தான் அது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது அந்த எக்ஸாக்ட்லி. சமூகத்துல. சரியா? அதனாலதான் அது தெளிவா எடுத்து வச்சு அதை வச்சு பேசுறான். அவர் ஓகேவா? அடிக்கடி எக்ஸாக்ட்லி அவர் அடிக்கடி பயன்படுத்துற வேர்ட் இது. ஆலன், யாராவது ஒரு கேம்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா, அவன் கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கும்போது ஜெயிச்சிட்டான், பீட் பாக்ஸ் பண்ணா தெருவுல பண்ணிட்டான். சோ இட் இஸ் அன் அசம்ஷன். அவர் இத்தனைக்கும் அவரோட பர்சனலா அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனா அது ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா? இது இப்படி இது இப்படி, இவெல்லாம் வந்து ஐ மீன் லைக் ரம்யா, ஏன் வை ஹி இஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் ரம்யா அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இங்க அவரோட பிரச்சனை அவங்களோட ப்ரொஃபஷன் கிடையாது, அவங்களோட வாழ்வியல். ஏன் அப்படி நான் சொல்றேன் அவங்களோட ப்ரொஃபஷன் கிடையாதுன்னா, ஹி இஸ் ஓகே வித் ஆல் அதர் கேர்ள்ஸ் ஆக்டிங் அண்ட் ஆல். அவர் வந்து கேர்ள்ஸுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது, அவர் ரம்யாவுக்கு மட்டும் எகெயின்ஸ்ட். இங்கதான் அவரோட மனநிலை வந்து பிரச்சனையா இருக்குது. ஏன் அவர் சுபிக்ஷா, நீங்க கூட சொல்லலாம் அவர் சுபிக்ஷாக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காரு, அப்புறம் எப்படி அவரை கேஸ்டிஸ்ட்னு சொல்றீங்கன்னு கூட நீங்க பாயிண்ட் எடுத்துட்டு வரலாம். அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குது. சுபிக்ஷாக்கு அவர் எப்ப சப்போர்ட்டிவ் அப்படின்னா, சுபிக்ஷா அவர்கிட்ட பணிஞ்சு போற வரைக்கும் அவர் சப்போர்ட்டிவ். நீ எனக்கு கீழே இருக்கணும், நீ எனக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். த மொமெண்ட் சுபிக்ஷா ஆஸ்க்ட் a question or not even a question, give him a feedback. அவரோட இது மொஹரையா பாரு, யாருப்பா சொன்னா 2 நாள் முன்னாடி என்ன சொன்னீங்க? மொஹரையா பாருன்னு சுபிக்ஷா கான்ஃபரன்ஸ் பண்ணாங்கல்ல, இந்த மொஹரையா பாரு அவருக்கு பார்வதி பத்தி வரவே வராது, ஓகேவா? என்ன கோவத்திலயும் வராது. ஆனா சுபிக்ஷா சொன்னது ஒரு சின்ன ஃபீட்பேக்கு அவருக்கு மொஹரைய பாருன்னு சொல்ல தெரியும். சோ இதுதான் இங்க பிரச்சனை. How he treats people. Yes, he treats people differently. இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா இல்லன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா அடிங்க. சரி, நீங்க என்னதான் ஒரு கேஸ்டிஸ்டிக் சப்போர்ட் பண்ணாலும் நீங்க வந்து அவ்வளவு ஷையா எல்லாம் ஃபீல் பண்ண வேணாப்பா, நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம், பரவாயில்ல வாங்க வந்து சொல்லுங்க, நாங்க உங்களை வந்து என்ன சொல்றது, நாங்க உங்களை ஜட்ஜ் எல்லாம் பண்ண மாட்டோம், வந்து பேசுவோம் உரையாடுவோம். அதுக்கே நான் ஃபேன்னு சொல்றதுக்கே ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? அப்படி தயக்கம் இருந்ததுன்னா ஃபேனா இருக்காதீங்க. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ. ஆலன், உங்களுக்கு பூர்ணி ஐடி காட்டுதா? காட்டினதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் செக் பண்ணுங்க, எனக்கு காட்டல. மதன் இப்ப பேசுடாப்பா தம்பி, நீ பேசி முடிச்ச உடனே பால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாவே நான் பேசுறேன். ஒரே நிமிஷம். Thank you so much speaker. One second please. I'm really sorry. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஓபிட்ட ப்ளீஸ். இல்ல பூர்ணி, நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வந்து என்னது இமோஷனலா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காருங்க. மதன் பேசிட்டோம் ஃபர்ஸ்ட். இல்ல ஆலன், நான் உங்கள்ட்ட பேச வந்திருக்கேன். ஆலன் ஓபிட்ட ப்ளீஸ், நான் சீரியஸா உங்கள்ட்ட பேச வந்திருக்கேன். நான் எல்லாம் இந்த எமோஷன் இந்த மியூட் எடுத்துட்டு பேசுறாள் நான் இல்லவே இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஹேண்டில் பண்ணி 1 மணி நேரம் நான் கூட வெயிட் பண்றேன் பர்சன், ஓகேவா? இது எனக்கும் ஆலனுக்கான விஷயம் மட்டும். தயவு செஞ்சு யாரும் நடுவுல வராதீங்க, ஏன்னா நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்கேன். ஆலன், நீங்க வந்து உங்களுக்கு திவாகரை பிடிக்கலன்னா ஓகே, நீங்க பிடிக்கல,
எனக்கும் அவரை பிடிக்கல. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க அவரை பத்தி, தப்பே இல்ல. இது நான் உங்களுக்கு வந்து 3rd டைம் சொல்லிட்டு இருக்கேன். பிசிக்கலை பத்தி பேசாதீங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க, அவருக்கு வந்து திறமையும் இல்ல. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து, நீங்க தான் ஆலன், நீங்க தான் ஆலன், ஆலன் கிங் ஆலன்ங்கிறவர் வந்து, இருங்க நான் சொல்லிடுறேன். இல்ல இருங்க. இங்க அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பத்தி பேசி அவரை என்ன இது பண்றாங்க. நான் சொல்றேன். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அரசியலை பத்தி பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க, அவருக்கு வந்து எந்த திறமையும் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அவர் வந்து கோமாளித்தனம் பண்ற நிறைய சொல்லிட்டு பிசிக்கலாவும் அவரால முடியாது, அவர் எதுக்கு வீட்டுக்குள்ள அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை வச்சீங்க ஆலன் நீங்க. அது என்னங்க நீங்க ஒரே நிமிஷம் ஏன் தெரியுமா, வந்து பேசின பர்சன் ஆலன், ஒரு நிமிஷம் மியூட் போடுங்க ஆலன், ஐ நீட் டு டாக் ஹியர். நீங்க பேசினா தப்பா, நானே பேசுறேன். இங்க வந்து பேசினவரு இங்க பொண்ணுங்களை பத்தியும் பெண்ணடிமைத்தனம் இல்லங்கிறத சொல்லிட்டு கேஸ்டிசத்தை நியாயப்படுத்திட்டு அதுக்கு அவர் வந்து வாட்டர்மெலனை சப்போர்ட் பண்றாரு, அதையும் மறைச்சிட்டு அவர் அவ்வளவு டாக்ஸிக் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாரு. அதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர் ப்ளீஸ், அது எப்படி தேவையில்லைன்னு சொல்ல முடியும். ஒரு நிமிஷம் இருங்களேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவர் எனக்கு பிசிக்கலா ஒருத்தவங்களுக்கு முடியல, உள்ள இருந்து யூஸ் இல்ல, எப்படி நீங்க பிசிக்கல் பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒரு டாபிக் அவர் இல்ல இல்ல நீங்க மடமாத்துறீங்க. எப்படி மடமாத்துறீங்கன்னு நான் சொல்றேன். Talking about one's ability is different from talking about one's physical appearance. நீங்க எதோட இணைக்கிறீங்க? இங்க இருக்கிற எல்லாரும் அவர் பிசிக்கல் வார்த்தை யூஸ் பண்ணாரு ஸ்பீக்கர். எபிலிட்டி உங்களுக்கு கேக்குதா இல்லையா நான் சொல்றது? எபிலிட்டி, பிசிக்கல் எபிலிட்டி, his physical capacity, not about his physical appearance. எப்படி மடமாத்துறீங்க? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு பூர்ணி இது. ஏன்னா சொல்றீங்க இல்லையா, அது எதை மீன் பண்றாரு? பிசிக்கல் எபிலிட்டி வந்தாலே வந்து நார்மலா எல்லாருமே அவர் காலை தானே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிசிக்கலா எதுவுமே முடியாது. அது உங்களுக்கு போகுது. அது வந்து உங்களுக்கு தப்பா இருந்ததுன்னா அப்படி வந்து சொல்லுங்க. நீங்க சொன்னது எனக்கு இப்படி லேண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாங்க கிளாரிபிகேஷன் கொடுக்குறோம். பட் நீங்க அக்யூசேஷன் வைக்க கூடாது ஃபர்ஸ்ட். அது ரொம்ப தப்பு. ஏன்னா அவர் வந்து பெரிய பர்னிச்சரை உடைச்சிட்டு போயிருக்காரு. ஒரு நிமிஷம், அவர் பெரிய பர்னிச்சரை உடைச்சிட்டு போயிருக்காரு. அவர் இங்க இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் நீங்க அது இதுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க வந்து ஆலனை கன்ஃபர்ம் பண்ணியிருந்தா கூட நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அக்செப்ட் பண்ணிருப்பேன். இதை நீங்க இப்ப என்ன ஆகும் தெரியுமா, அந்த பேசின பர்சன் போயிட்டாரு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வந்து கொட்டுன்னு கொட்டிட்டு சப்போர்ட்டே பண்ணலங்க. அவர் பைத்தியக்காரத்தனமா தான் பேசினார். அது நானே சொல்றேன். அப்ப நீங்க வெயிட் பண்ணிருக்கணும் பூர்ணி. ஏன்னா இத்தனை பேர் இந்த வார்த்தையை வந்து ஏத்துக்க முடியல ஸ்பீக்கர் என்னால. ஏன்னா ஆலன்ட்ட வந்து 3rd டைம் சொல்றேன். இருங்க நான் முடிச்சிடுறேன். டிகிரேட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஐயா இருங்க ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர். ஆமா ஸ்பீக்கர், உங்களுக்கு வந்தாதான் ஸ்பீக்கர் தெரியும் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. சரியா? ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க இஷ்டமா இருக்கா? சாரி, ஐ அம் வெரி சாரி. அப்படி பேசலங்க. இருங்க நான் முடிச்சிடுறேன். நீங்க சொல்லுங்க. சரியா? இஷ்டத்துக்குலாம் வந்து அவர் பேசுறது வந்து தப்புதான். நான் சப்போர்ட்டே பண்ணல. அவர் கேவலமா தான் பேசினாரு, அவர் லூசரமா தான் பேசினாரு, எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆலன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 3rd டைம் சொல்றாரு அவனுக்கு கால் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பேஸ்ல அவரோட ஸ்பேஸ்ல சொல்லிருக்காரு. அப்ப நான் சொன்னதுக்கு ஆலன் என்ன சொன்னாரு, நான் அவன் அப்படிதான் சொல்வேன்னு சொன்னாரு. அப்பயும் சொன்னேன் ஆலன் கிட்ட, ப்ரோ வேண்டாம் ப்ரோ. இல்ல ஆலன் நீங்க வந்து பழைய ஸ்பேஸ் ரெக்கார்ட் போய் கேளுங்க. சத்தியமா போய் சொல்லல ஆலன், சத்தியமா நான் போய் சொல்லல. எனக்கு இல்ல ஆலன் நான் வந்து போய் சொல்லல ஆலன். இங்க பாருங்களேன் எனக்கு போய் சொல்ல அவசியமே இல்ல ஆலன். இருங்களேன். உங்களை பார்த்தா எனக்கு பயமா? இப்படிதான் சொன்னேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஐயா? நீங்க வந்து நீ பயப்படுறதுவே இல்ல. நீங்க வந்து இல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் பதட்டமா இருக்காதீங்க, கோவத்தோட பேசாதீங்க. நான் எந்த இடத்துல எதை சொன்னன்றது எனக்கு தெரியும். ஓகேவா? எனக்கு நிறைய வந்து பொதுநல பொறுப்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேசுவேன். சரியா? சின்ன விஷயங்கள் தப்பா போகும்போது கூட அது கேள்வி கேட்கிறாள்னா. சரியா? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துல அவர் என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்காருன்றதுதான் கான்டெக்ஸ்ட். அவர் நல்லது பண்ணாதானே நான் அதை எடுத்து சொல்றதுக்கு. அவர் எந்த ஃப்ரண்ட்லயும் ஸ்கோர் பண்ணலங்க. அவரால இருங்க அவரால ஸ்கோர் பண்ண முடியலங்க. ஏன்னா அவருக்கு இந்த திறமை இல்லை, அதனால இதுல ஸ்கோர் பண்ண முடியல. அவருக்கு இது இல்ல அதனால அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. பிசிக்கல் டாஸ்கோ எடுத்துக்கோங்க, அவரால முடியாது, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்றதுதான் சொன்னேன். இது அவர் கேலி பண்றது கிடையாது, அவரோட கெப்பாசிட்டி. நான் சொல்லட்டுமா? அவரால முடியுமா முடியாதான்றது. சரியா?
ஒரு நிமிஷம் ஆலன் ப்ளீஸ், இதுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிறேன். ராகவ் லாரன்ஸ் இதுக்கு மாஸ்டர் மட்டும் இருங்க. ராகவ் லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரு அத்தனை சொல்லுங்க. குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்து அவங்கள வந்து மாற்றுத்திறனாளிகளா இருந்தா கூட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஸ்கில் இருக்கு, டேலண்ட் இருக்கு, அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா. அது எதை குறிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. கெப்பாசிட்டி, எபிலிட்டி. அந்த கெப்பாசிட்டி எபிலிட்டி இவர்கிட்ட இல்ல. புரியுதா? நான் கோவப்பட்டதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். நான் வந்து பொய் சொல்லல. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நீங்க இவனுக்கு என்னன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, நான் இவன் இப்படிதான் பேசுவேன், நீங்க என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் வந்து நீங்க வந்து மத்தவங்களை சொல்றீங்க நான் சொல்லவே இல்லை. நான் அன்னைக்கும் சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றதுதான். நீங்க அதர் பர்சனை வந்து சொல்றீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க அந்த பிசிக்கல் யூஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு என்னன்னா, ஆலனுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க, இல்ல வந்து திவாகர் மட்டும் அடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அபிலிட்டி பத்தி பேசுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பிசிக்கல்ங்கிற வார்த்தை வந்து சீரியஸாவே ஆலன் பர்சனலா ஐம் கெட்டிங் சோ ஹர்ட்டட் பிகாஸ் the followers you are following, ஓகேவா, எல்லாருமே உங்களை ஃபாலோ பண்றாங்க. அந்த 8000 பேரை நீங்க அந்த சில பேர் வந்து எனக்கு ஆலன் சொல்றது எல்லாமே ரைட்டுன்னு அந்த 8000 4000 பேர் கூட இருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ அந்த கருத்து தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் நான் அன்னைக்கும் சொன்னேன். இன்னைக்கும் திருப்பி அதை சொல்லும் போது எனக்கு சீரியஸா ஹர்ட் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் ஐ எம் ரியலி சாரி. நான் உங்கள்ட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு ரைஸ் பண்ணணும்னு பண்ணல. எனக்கு நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு அவங்க கிட்ட. இருங்க ப்ளீஸ். நான் இங்க பாருங்க பூர்ணி, திரும்பவும் சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு திவாகர் மாதிரி ஆட்களையும் பார்த்தா முழுக்க வெறுப்பு. சரியா? எனக்கு அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கெட்டது நடந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. பிகாஸ் என் வாழ்க்கையில அது ஒரு பொருட்டே கிடையாது. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இது வரைக்கும் தெளிவா இருக்கா? சொல்லுங்க. ஓகேவா? இப்போ எனக்கு என்னன்னா, நான் அவரை பத்தி பேசும்போதெல்லாம் அவரோட எபிலிட்டி வச்சுதான் பேசுறேன். ஓகேவா? அவரோட டிசபிலிட்டி வச்சு நான் பேசல. அந்த மாதிரி ஆளும் நான் கிடையாது. அது ஐ மீன் இவ்வளவு நாள் எங்களோட டிராவல் பண்றீங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் தெரியலன்னா இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து டெலிவர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெசேஜ் பேசும்போது அதோட கான்டெக்ட் புரியல, இல்ல தப்பா லேண்ட் ஆகுதுன்னா அதை கரெக்டா அப்ரோச் பண்ற விதம் என்னன்னா, என்கிட்ட வந்து கேட்கணும், என்ன மீன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கு ஒரு தெளிவுரை நான் கொடுப்பேன் உங்களுக்கு. கொடுத்துட்டு அது உங்களுக்கு புரியல இல்ல ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னா அப்போ வந்து இப்படி இனிமேல் பேசாதீங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கலாம். சரியா? நீங்க வந்து வந்து டிமாண்டா வைக்கிறீங்க. எனக்கு என்னன்னா, நான் யார் டிமாண்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு அது கெட்ட பழக்கம். எப்பவுமே டிமாண்ட் எல்லாம் கேட்க மாட்டேன். அதுக்கு ஒருத்தவங்களோட டிமாண்ட் கேட்கறதுக்கு அவங்க வந்து நம்மளோட எப்படி சொல்றது, நம்ம க்ளோஸா இருக்கணும், நமக்குள்ள லைஃப்ல இருக்கணும். அது சேம் தான், எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அதுதான். அது வந்து நீங்க எப்பவுமே என்கிட்ட பண்ணாதீங்க. நான் நீங்கன்றதுனால தான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதே வேற யாராவது ஒரு வந்து பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியாத ஒரு ஆள், அவங்கள நான் வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்திருப்பேன். இத நீங்க டிமாண்டா பாக்குறீங்க ஆலன். ஓகேவா? ஆலன் ப்ரோ டிமாண்டா பாக்குறீங்க. இந்த வார்த்தை வந்து ஆலன் நீங்க 2 பேர் தனியா கூட ஒரு ஸ்பேஸ் போட்டு போய் பேசிட்டு இல்ல இல்ல ஒரே நிமிஷம் கார்த்தி. நாங்கெல்லாம் ஆல்ரெடி ட்ரிகர் ஆகி தான் இருக்கிறோம். நாங்க பேசணும்ல. புரிஞ்சது. பூர்ணி கிட்ட நான் ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூர்ணி ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் டாஸ்க் ஒருத்தரால விளையாட முடியாதுங்கிறத பிசிக்கல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாம எப்படி சொல்றதுன்னு நீங்க யோசிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். நார்மலா ஐ மீன் இப்போ நல்லா இருக்கிறவங்களை பார்த்து பிசிக்கல் டாஸ்க் விளையாட முடியாதுன்னு சொல்றீங்கன்னா அது அவங்களுக்கு தோணாது. பிசிக்கலா ப்ராப்ளமா இருக்கிறவங்கள்ட்ட போய் பிசிக்கல் டாஸ்க் விளையாட முடியாதுன்னு சொன்னா அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். பூர்ணி நான் உங்களுக்கு ஒரு ஓப்பனா ஒரு உண்மையா சொல்லட்டுமா? நீங்க வந்து நான் ஹானஸ்டா சொல்றேன், நீங்க வந்து இந்த டாபிக் ஆரம்பிக்கிற வரைக்கும் திவாகருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே எங்களுக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இல்ல குறைஞ்சபட்சம். ஏன்னா நான் வந்து திவாகர் அப்படி பார்க்கவும் இல்லை, அப்படி நினைக்கவும் இல்லை. அவரோட பிரச்சனைகள் ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் டிசேபிள்டுங்கிற தாட் ப்ராசஸே எனக்கு இல்ல, அது அவருக்கும் இல்ல. நம்ம வந்து அதையே நம்ம வந்து ஒரு வச்சு பின் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தெரியல. அவர் பிசிக்கல் டாஸ்க் விளையாட முடியல அப்படிங்கிறது வந்து அவரு மட்டும் கிடையாது. ஆக்சுவலி விக்ரம் மேல சில பிசிக்கல் டாஸ்க் விளையாட முடியாது. நாளைக்கு ஒரு டாஸ்க் வந்தது 4th சீசன்ல, தலைகீழ நிக்கணும்னு சொல்லிட்டு ஆரியும் பாலாவும் மாத்தி பண்ணிருப்பாங்க. அஸ்வினி ஹேர் ஆயில் டாஸ்க் அது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் நாளைக்கு வரும்போது திவாகரால விளையாட முடியாதுன்னா அவரால் பிசிக்கல் டாஸ்க் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லணும். அது வந்து தப்பு கிடையாது. இப்ப நான் பர்சனலாவே சொல்லிக்கிறேன், ஐ எம் ஒபீஸ். ஓகேவா? இப்ப நான் நாளைக்கு என்னால பிசிக்கல் டாஸ்க் விளையாட முடியாதுங்கிறது நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் நாட் டீமீனிங் மீ. பட் எனக்கு வேற சில நல்ல விஷயங்கள் இருக்கலாம். இப்போ ஒரு சிலரால பிசிக்கல் டாஸ்க் விளையாட முடியாது, ஆனா மென்டல் அண்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தேவைப்படுற டாஸ்க்ல அவங்க அவுட் பர்ஃபார்மே பண்ணுவாங்க.
திவாகர் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா வாட் வாஸ் a conversation is all about is he is physically not he cannot physically participate in the task. எமோஷனலாவும் அவர் ஒழுங்கா விளையாடுறது இல்ல, திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கிற டாஸ்க்கும் அவர் சரியா விளையாடுறது இல்ல. இப்போ எனக்கு ஒண்ணு புரியல, இப்போ இதே ஆலன் தான் சொன்னாரு அவரால் வந்து யோசிச்சு விளையாடுற டாஸ்க்கும் விளையாட முடியலன்னு. அப்ப திவாகருக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க அதுக்கு வந்து சண்டை போடல. எனக்கு புரியல, நம்ம அப்படி யோசிச்சு பிசிக்கல் டாஸ்க் பண்ண முடியாது அப்படின்னு அந்த வீட்டுல ஒரு 5 பேர் லிஸ்ட் எடுத்தா அதுல திவாகர் இஸ் ஒன் ஆஃப் த பர்சன். அவ்வளவுதான். லைக் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ற டாஸ்க் விளையாட முடியாதுன்னு ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுத்தா அவங்க இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு எல்லாம் மூளை இல்லையா, அவங்க மென்டலா அப்படிலாம் கேட்க முடியாது. It is just you have to understand something. Ability, talking about ability is different, and pinpointing the disability is completely different things. Okay va? And let's end this. இன்னைக்கு இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் பூர்ணி, நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு ஆலன் வந்து அது சுத்தமா மீன் பண்ணல. ஏன்னா கண்டினியூஸா கான்வர்சேஷன் கேட்ட எங்க எல்லாருக்குமே அது கரெக்டா தான் லேண்ட் ஆகுது. புரியுது, ஓகேவா? இருங்க. ஏன்னா இது ஏற்கனவே ஒரு தடவை ஆலன் மீன் பண்ணி 2 வாட்டி மீன் பண்ணிருக்காரு. அதுக்காக தான் எனக்கு அது கோமா. அத நீங்க தனியா கேட்டிருக்கணும், அத நீங்க தனியா கேட்டிருக்கணும். ஒரு நிமிஷம் ஏன்னா நீங்க ஆலன் மேல வச்சிருக்கிற ஆலன் ப்ளீஸ் ஆலன் ஒரு நிமிஷம், நீங்க அது ஆலன் மேல நீங்க வச்சிருக்கிற தனிப்பட்ட பெர்செப்ஷன். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க இவ்ளோ பேரும் அந்த பர்சன் வந்து எங்களை சொசைட்டியாவே எங்களை ட்ரிகர் பண்ணிட்டு போயிருக்காரு. இவ்ளோ பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது இப்பயுமே நானும் கூட சேர்ந்து இங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். we need to give them space. ஏன்னா everybody is triggered like a hell for whatever he spoke. உங்களுக்கு அது எனக்கு புரியல, அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தவறா தெரியல, இது மட்டும் தான் பிரச்சனையா இருந்தது. எனக்கும் ட்ரிகர் ஆச்சு. ஒரு நிமிஷம் இருங்களேன். நம்மளுக்கு அவர் பேச எனக்கு வெளியில போய் ஒரு ஸ்பேஸ் போட்டு 2 பேர் பேசிட்டு வாங்க. தயவு செஞ்சு நீங்களும் கிளம்புங்க. கோகோஸ்ல நீங்க இருக்கீங்களா? கார்த்தினி ஒரு நிமிஷம், கார்த்தினி ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? கொடுத்தாச்சு. ஏங்க நீங்க எல்லா இடத்துலயும் இப்படி போய் கத்திட்டு இருக்காதீங்க கார்த்தினி. நீங்க எல்லா இடத்துலயும் போய் இப்படியே கத்திட்டு அடுத்தவங்களை பேச விடாம பண்றீங்க. அவங்க ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும் கார்த்தினி. எனக்கு பதில் கொடுக்கணும் வேண்டாமா? இருங்க, ஸ்பீக்கர் சொன்னதுக்கு நான் பதில் கொடுக்கணும். அவங்க ஒண்ணு கேட்டிருக்காங்க, எனக்கு ட்ரிகர் ஆச்சா கேட்கும் போது எனக்கும் ட்ரிகர் ஆச்சுதான், ட்ரிகர் ஆகாமலாம் எனக்கு இல்ல. இருங்க, கோச்சிக்காதீங்க. இங்க பாருங்க பூர்ணி, நான் சொன்னதை வந்து அவரே சொல்லியிருக்காரு வீட்டுக்குள்ள. என்னால பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தெரியும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இல்ல அது வந்து புரிய வச்சுட்டாங்க எனக்கு. ஸ்பீக்கர் ஒரு क्वेश्चन கேட்டாங்க என்கிட்ட. என்னன்னா போடாதீங்க. ஓகே ஸ்பீக்கர் கேட்ட ட்ரிகர் ஆலியான்னு கேட்டாங்க. எனக்கு கீழே அவர் பேச ட்ரிகர் ஆயிட்டு தான் இருந்துச்சு. அந்த ட்ரிகர் பாயிண்ட்ல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் ஹிட் ஆகும் இல்லையா? எவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து அந்த பிசிக்கல் அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹிட் ஆனதால தான் நான் மேல கார்த்தினிக்கு மெசேஜ் போட்டேன், ஹக்குனாக்கு மெசேஜ், எல்லாத்துக்கும் கீழே இது கமெண்ட் கூட போட்டிருக்கேன், ஸ்பீக்கர் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு 2 மணி நேரமா கேட்டுட்டு தான் இருக்கேன் கீழே ஸ்பீக்கர் லிசனர்ல. மத்தியானத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன் நானு. எனக்கு அந்த ஒரு வார்த்தை ஹிட் ஆனதால நான் இவ்ளோ ஹைப்பா இருங்க கொஞ்சம் இதுதாங்க பிரச்சனையே பூர்ணி. இங்க பாருங்களேன், சொல்லுங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை தானே ட்ரிகர் ஆச்சு, ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. எங்களுக்கு அவர் பேசுனது எல்லாமே ட்ரிகர் ஆச்சு. ஐயா எனக்கு எல்லாமே ட்ரிகர் ஆச்சு. அந்த ட்ரிகர்ல ஒண்ணு எக்ஸ்ட்ரா. இருங்க எங்களுக்கு எல்லாமே ட்ரிகர் ஆச்சு. சரியா? ட்ரிகர் ஆயும் நான் சொன்னேன்றதுக்காக எல்லாரும் பொறுமையா கை தூக்கிட்டு வெயிட் பண்றாங்க. ஓகேவா? நீங்க உள்ள வந்த உடனே பொங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, கை தூக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசிட்டு அப்புறம் பேசுங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? உடனே பேசணும்னு டிமாண்ட் பண்ணி அது உள்ள வரீங்க. சரியா? நான் வேண்டாம்னு சொல்லியும் அதை பண்றீங்க. அதுக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸ்பேஸ் கொடுக்கும்போது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த வச்சு ஆக்சுவலா பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயத்த நீங்க டைல்யூட் பண்ணிட்டீங்க. இப்போ டைல்யூட் பண்ணல, நீங்க திருப்பி அதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அது உங்க எண்ணம் கிடையாதுன்றது எனக்கு தெரியும். ஆனா டைல்யூட் பண்ணிட்டீங்க. அது பண்ணலன்னு சொல்ல முடியாது, பண்ணிட்டீங்க. சரியா? அதுதான் இவங்க எல்லாருக்கும் கோவம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா அது என்னன்னு புரியவே இல்லைன்னா அதுக்கான தெளிவை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுதான் ஐயா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏற்கனவே பேச ஓகே, இது நமக்கு மைண்ட்ல ஒண்ணு இருக்கும், இவங்க ஏற்கனவே பண்ணிருக்காங்க, இவங்க அதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நினைச்சு இந்த இடத்துல நீங்க அந்த மீன் பண்ணல கன்ஃபார்ம். இந்த இடத்துல நீங்க அதை மீன் பண்ணல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியும் அவரோட எபிலிட்டி பத்தி தான் நான் பேசியிருக்கேன். நீங்க என்கிட்ட கேட்கும்போது தான் நான் ஜெனரலைஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சேன். நான் சொன்னேன்ல, எனக்கு இவரை பத்தி கவலை இல்ல,
இந்த யோசிக்கிற ஆட்கள் பத்தி கவலை இல்லை. அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவங்களுக்கு கெட்டது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவங்கள நான் ஒரு பொருட்டாவே மதிக்கலைன்றது தான் என்னோட ஸ்டேட்மெண்ட். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவருக்கு எது நடந்தாலும், அதாவது அந்த எது நடந்தாலும்ன்றத நீங்க வந்து அந்த கோணத்துல எடுத்துக்கிட்டீங்க, இந்த பிசிக்கல் கோணத்துல எடுத்துக்கிட்டீங்க. அது உங்களோட தப்பு. நான் சொன்னது அது கிடையாது. சோ திரும்ப திரும்ப இதுக்கு முன்னாடி 2 தடவை இதுக்கு முன்னாடி இல்லங்க, எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லைங்க. நான் நீங்கன்றதுனால தான் பொறுமையா பதில் சொல்றேன். வேற யாராவது சொல்லியிருந்தா சீ போன்ட்டு போயிருப்பேன். அவ்வளவு சீன்லாம் கிடையாது யாருக்கும். தேங்க்யூ சோ மச் அலன். புரிஞ்சுக்கிட்டது தேங்க்யூ, பதில் சொன்னது தேங்க்யூ. அண்ட் நான் டிமாண்ட் யார்ட்டையுமே பண்ண மாட்டேன், அதுதான் நான் தெளிவா சொன்னேன். இன்னொரு வாட்டி ஏங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணலன்னா டிமாண்ட் இல்லைங்க, என்னோட ஆதங்கங்க, அது புரிஞ்சுக்கோங்க. அது ஆதங்கம் வேற, டிமாண்ட் வேறங்க. அதுதாங்க உங்க ஆதங்கமே அந்த இடத்துல நான் நிறுத்துங்கன்னு சொல்றேன். அதை தாண்டி நீங்க ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு பண்றதே என்னது? சரி, ஓகே, டன், புரிஞ்சிச்சு. நான் தப்பா நினைச்சதுக்கு வேணா இது பண்ணிக்கிறாரு, ரெக்ரெட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸ்பீக்கர். நான் ஸ்பீக்கர் சீரியஸா நான் ரொம்ப ரைஸ் பண்ணிட்டேன் உங்களோட வாய்ஸ், அதுக்கு நான் சீரியஸ். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இதோட அந்த அளவுக்குலாம் வாய்ஸ் ரைஸ் பண்ண தேவையே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்துச்சு சொல்லிட்டு நான் ரைஸ் பண்ணேன். மோசம் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி, பட் இது ரொம்ப ஹார்ட் ஆச்சு.